ஆபேலையா முழுமையாக கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே கீழ்ப்படிந்தும் சிறந்ததை எடுத்து கர்த்தரை நேசித்து உண்மையான அன்புடன் செலுத்தினார். அதனால் கர்த்தர் ஆபிலையாவின் காணிக்கையை தெரிந்து கொண்டார். இன்னொரு காரியம், ஆபிலையா பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கும் இது காரணம். கர்த்தரை நேசித்திருக்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் என்றால் அவர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார். அதனால் ஒரு மனிதனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த மனிதனை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதா. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். சங்கீதம் 133, 134 அதிகாரங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். கர்த்தருடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன, பிரியமில்லாதது என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். திருச்சபையானது ஒரு நல்ல மனவாட்டியை போல ஒரு மனைவி தன் கணவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை தெரிந்து அதன்படி செயல்படுவார்கள். அதுபோல கர்த்தருக்கு பிரியமாய் திருச்சபை ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை தெரிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். பிரியமில்லாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு கர்த்தருக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். இதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் மிகவும் நல்லவர். நாமும் அப்படி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. நான் நல்லவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தன்னை தாழ்த்துவதாக நினைத்து கொண்டு தவறு செய்யக்கூடாது. எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அது மகா பாவம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. நாம் நல்லவர்களாக பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாட்கள் முடிவடையும் பொழுது நாம் நல்லவர்களாக மாறி இருக்க வேண்டும். அதற்காகவே நம்முடைய வாழ்நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. கர்த்தர் நம் வாழ்நாளை கொடுத்திருப்பது நாம் நம்முடைய பாவங்களையும் பாவ சுபாவங்கள் நமக்குள் இருப்பதை நீக்கி போட்டு மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த வாழ்நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஊழியம் செய்ய தொடங்கிய பொழுது, இந்த பூமியில் மனித அவதாரத்தில் வந்திருந்த பொழுது, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தை, அவர் ஊழியம் செய்ய தொடங்கிய போது முதல் வார்த்தை அவர் சொன்னது மனம் திரும்புங்கள் என்று. இஸ்ரவேலரை குறித்து, கர்த்தரை தெய்வமாய் தொழுது கொண்டிருக்கிறவர்களை குறித்து, கர்த்தருடைய தேவாலயத்தில் தம்மை தொழுது கொடுக்கிறவர்களை குறித்தே அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னார் கர்த்தர். அப்படி என்றால் எதை குறித்து மனம் திரும்ப வேண்டும்? அவர்கள் கர்த்தரை தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். மனம் திரும்ப வேண்டியது என்ன? பாவ சுபாவங்களை விட்டு வெளியே வாருங்கள் என்பதே கர்த்தருடைய அந்த வார்த்தையின் பொருளாய் இருக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னார். எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் முழுவதும் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் 10 கட்டளைகளை குறித்து விரிவான விளக்கத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நாம் படிக்கும் போது வேதம், பரிசுத்த வேதாகமம் முழுவதும் 10 கட்டளைகளையும் 2 கற்பனைகளையும் விளக்கமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதாவது 10 கட்டளைகளும் கற்பனைகளும் வேதாகமத்தின் ஒரு சம்மரி போல, ஒரு சுருக்க கருத்து, சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாக இருக்கிறது. வேதாகமம் முழுவதும் போதிக்கிற காரியம் அதுதான். அப்படி என்றால் 10 கட்டளைகளும் கற்பனைகளையும் தொகுத்து அதை விளக்கமாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10 கட்டளைகளும் கற்பனைகளும் ஃபார்முலா போல வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், மற்ற விளக்கங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுப்பது போல, எக்ஸாம்பிள் சம்ஸ் போல அதை பதிவு செய்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனையை யோசேப்பையாவின் வாழ்க்கையில் பதிவிட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு புரிந்து கொள்வதற்காக. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும்
பயப்படக்கூடாது என்பதை குறித்து ஆபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா அவர்கள் வாழ்க்கையில் இருந்து நமக்கு போதிக்கிறார். இப்படி பல காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன சம்பவங்கள் வருகிறது, அதை எப்படி தவறு செய்து அதை அவர்கள் செய்யக்கூடாது, இப்படி நீங்கள் செய்துவிடக் கூடாது என்றும், சரியானதை செய்து இப்படிதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் நமக்கு போதிக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வேதத்தை வாசித்து அதன்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து மன திரும்புவதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த வாழ்நாளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த முயற்சியில் இறங்கி வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து தியானித்து வருடத்தில் ஒரு முறை முழுமையாக வேதத்தை வாசித்து ஒவ்வொரு வருடமும் வாசித்து வரும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு மனம் திரும்பினவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும்படியாக பரிசுத்த வாழ்வை பெறும்படியாக நாம் தகுதி பெறுவோம். அதற்கான முயற்சிகளை செய்வோம். இந்த வேத பகுதியிலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பிடிக்கும் என்ற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமும் ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அப்படி என்றால், பொதுவாக பெண் பிள்ளைகள் கூட அக்கா தங்கை என்று இருந்தால் ஒற்றுமையாக இருப்பார்கள், பொதுவாக இருப்பதுண்டு. ஆனால் அண்ணன் தம்பி என்ற உறவு முறையில் இந்த சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சண்டையிட்டுக் கொண்டே எப்பொழுதும் அடித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். பொதுவாக நடக்கிற காரியம் இது. சிறு பிள்ளைகள் அண்ணன் தம்பி இருவர் இருக்கிறார் என்றால் இருவர்களும் அடித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் அதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். இது பொதுவான இயல்பாய் இருக்கிறது. இப்படி பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொள்வதற்கு காரணம் அவர்களின் மேல் பொல்லாத ஆவிகள் செயல்படுவதினால்தான், பொல்லாத ஆவிகள் வழி நடத்துவதினால்தான். அந்த ஊர், அந்த வீடு போன்ற இடங்களில் பொல்லாத ஆவிகளின் ஆளுகை இருப்பதினால் அது பிள்ளைகளை பாதித்து அப்படி அந்த பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொள்வதாக நடக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் 3 வயது 5 வயது 10 வயது உட்பட்ட பிள்ளைகள் இப்படி அவர்கள் மிகவும் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள், பெரியவர்களை அடம் பண்ணுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பொல்லாத ஆவிகளின் வழி நடத்துதல் தான். அந்த பிள்ளைகளை தாக்கி இப்படி பொல்லாத சாத்தான் பண்ணுகிற வேலைதான். அதனால் அமைதியா இருக்கிற குழந்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். அதாவது கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளால் அமைதியா இருக்க முடியும், மற்ற பிள்ளைகளால் அப்படி இருக்க முடியாது. அதனால் அந்த பிள்ளைகளை நாம் நல்வழிப்படுத்தும் போது, மிகவும் தொந்தரவு செய்கிற பிள்ளைகளை நாம் நல்வழிப்படுத்தும் போது அது அந்த பிள்ளைகள் ஜெபித்து நாம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் வழி நடத்தினால் பிள்ளைகள் அமைதியானவர்களாக மாறிவிடுவார்கள். சகோதரர்களுக்குள் இருக்கிற ஒற்றுமை என்பது கர்த்தருக்கு பிரியமானது, மிக மிக பிரியமானது. அதை எப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக சகோதரர்களுக்குள் வருகிற அந்த ஒற்றுமையின்மையும் எப்படி என்று பார்க்கலாம். ஆதியாகம காலத்தில் ஆதாம் ஏவாளுக்கு முதல் பிறந்த காயினும் ஆபேலும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதல் காயினும், இரண்டாவதாக ஆபேலும் பிறந்தார்கள். ஆபேலும் காயின் நிலத்தை பயிரிட்டு விவசாய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஆபேலையா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இப்படி இவர்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் போதித்து, கர்த்தருடைய போதனையின்படிதான் அவர்கள் பெற்றோர்கள், அதாவது நம்முடைய ஆதி பிதாக்களான ஆதாம் ஐயாவும் ஏவாளம்மாவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், பலி செலுத்துங்கள் என்று. இது கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் வந்திருக்கும். கர்த்தர் சொல்லிதான் அவர்கள் சொல்லி இருப்பார்கள். அதன்படி இவர்கள் காணிக்கை செலுத்த போனார்கள். இதில் காயின் ஐயா செலுத்தின அந்த காணிக்கை கனிகளாகவும் பழங்களாகவும் விளைச்சலின் பலன், தானியங்கள், பழங்கள், காணிக்கையாக பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காயின் பலி கொடுத்ததை ஏன் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பலவித விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் பொருந்தக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்றால், காயின் ஐயாவிடத்தில் 2 காரியங்கள் அங்கு இல்லை கர்த்தர் எதிர்பார்த்தது. ஒன்று, கர்த்தரை நேசிக்கவில்லை. கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது முதல் அன்பு. 2வது காரியம் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலும் காயினிடத்தில் இல்லை. என்ன நடந்திருக்கிறது என்றால்,
கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் அது ஒரு மிருகத்தை தான் செலுத்த வேண்டும். இது ஆதி முதல் சொல்லப்பட்டிருக்கிற சட்டதிட்டமா இருக்கிறது. அதன்படி ஆபேல் ஐயா தன்னுடைய மந்தையிலிருந்து ஆட்டை பலி செலுத்தினார். அந்த மந்தையிலிருந்து ஆட்டை தெரிந்தெடுக்கும் பொழுது இருப்பதிலேயே மிக சிறந்த தலையீற்றான ஆட்டுக்குட்டிகளையும் மிக சிறந்ததையும் கர்த்தருக்கு எடுத்து கர்த்தருக்காக பலி செலுத்தினார் ஆபேல் ஐயா. அந்த அன்பு இருந்தது கர்த்தர் சொன்னதின்படியே. ஏனென்றால் பின்பு இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கும் பொழுது இப்படிதான் தலையீற்றாகவும் மாசு மறு இல்லாததாகவும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று பிற்பாடு 2000 வருடங்களுக்கு பின்பு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை ஆதியாகம காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு. இவர்கள் ஆபேல் ஐயா முழுமையாக கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே கீழ்ப்படிந்தும் சிறந்ததை எடுத்து கர்த்தரை நேசித்து உண்மையான அன்புடன் செலுத்தினார். அதனால் கர்த்தர் ஆபேல் ஐயாவின் காணிக்கையை தெரிந்து கொண்டார். இன்னொரு காரியம், ஆபேல் ஐயா பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கும் இது காரணம். கர்த்தரை நேசித்திருக்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் என்றால் அவர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார். அதனால் ஒரு மனிதனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த மனிதனை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். அந்த மனிதன் தனக்கு பிரியமில்லை என்றால் அந்த மனிதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அந்த காணிக்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை இந்த வேத பக்கத்தில் இந்த கருத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இப்படியாக ஆபேல் ஐயாவின் மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்தார், ஆபேல் ஐயாவும் கர்த்தரில் அன்பு கூர்ந்தார். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள். பரிசுத்தமாய் ஆபேல் ஐயா வாழ்ந்தார். அந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயின் அப்படி இல்லை. ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்வோம். 2 சகோதரர்கள், அங்கு வேறு எந்த மனிதரும் இல்லை, இவர்கள் மட்டும் அங்கு இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆபேல் தினந்தோறும் ஒரு ஆட்டை வெட்டி அவர் சமைத்து சாப்பிட்டு இருக்க மாட்டார். ஏனென்றால் அந்த காலத்தில் மாமிசம் சாப்பிடவில்லை. நோவாயியாவின் காலத்திற்கு பின்புதான் மாமிசம் சாப்பிட தொடங்கினார்கள். 1650 வருடங்களுக்கு பின்பாக தான். ஆபேல் காயின் காலத்தில் அந்த ஆடுகளை இவர் பாலுக்காக தான் வளர்த்திருக்கிறார். அந்த மாமிச உணவு சாப்பிட்டதில்லை. அப்படி என்றால் அந்த பால், வீட்டிற்கு தேவையான பாலுக்காக ஆடுகளையும் பழம் தானியம் தேவைப்படுவதற்கு காயின் விவசாய பயிரையும் செய்திருக்கிறார். இப்படியாக இவர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பாலுக்காக காயின் ஆபேல் ஐயாவின் உதவியை நாடி இருக்கலாம். வீட்டிற்கு தேவையான தினந்தோறும் பாலை ஆபேல் ஐயா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். காயினுடைய சுபாவம் என்னவென்று பார்க்கும் பொழுது கர்த்தர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேல் ஐயாவினுடைய காணிக்கையை மட்டுமே ஏற்றுக்கொண்டார் என்றவுடன் காயினுக்கு முதலில் கோபம் வருகிறது. அதாவது ஆபேல் ஐயாவின் மேல் பொறாமை, அடுத்தது எரிச்சல், அதன் பின்பாக வயல்வெளியில் இருக்கும் பொழுது சண்டை போடுகிறார்கள். அப்படி என்றால் சண்டை போடும் குணம், கோபம் இருக்கிறது, எரிச்சல் வருகிறது, பொறாமைப்படுகிறது. இவைகள் எல்லாம் எரிச்சல், பொறாமை, எதிர்ப்பது, பிறமேல் பொறாமை கொண்டு எதிர்ப்பது போன்ற காரியங்கள் போன்ற சுபாவங்கள் பொல்லாத ஆவிகளுடையது. அப்படி என்றால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையான காயின் ஐயாவுக்கும் பொல்லாத ஆவியின் ஆளுகை இருந்தது, தீய சுபாவங்கள் இருந்தது. ஆனால் ஆபேல் ஐயாவிற்குள் நற்குணங்கள் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் அங்கு இருவரின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு 10 பேர் மேல் செயல்பட்டார். அந்த 10 பேரும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையை உண்டு பண்ணுவார். அவர் சகோதர சிநேகத்தை விரும்புகிறவர். ஒருவரில் ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அன்பு கூர்ந்து ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று. ஆனால் பொல்லாத ஆவிகள் பிரிவினையை உண்டு பண்ணும். இதில் ஒரு கருத்தை நன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நல்லவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது, அதாவது கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட இருவர் ஒற்றுமையா இருக்கும் பொழுது, அவர்கள் சகோதர சகோதரிகளாய் இருக்கும் பொழுது அவர்களுடைய செயல்கள் நற்கிரியைகளாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில்
தீயவர்களுக்குள் 2 பேரும் பாவ சுபாவங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள். பொல்லாத ஆவிகளின் ஆளுகை இருவருக்கு இருக்கிறது அல்லது ஒருவருக்கு இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் இருவரும் ஒற்றுமையாய் இருந்தால் பொல்லாத ஆவிகளின் செயல்களை தான் செய்வார்கள். பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனும் பொல்லாத ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனும் இருவரும் சேர்ந்தால் அங்கு தீமை விளைந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. பரிசுத்தம் தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. மனித மனம் சற்று பலவீனமானது. சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறு செய்தால் கூட அது பாவமாகி பொல்லாத ஆவி நமக்குள் வருவதற்கு வாய்ப்பாகிவிடும். இப்படியாக ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது என்றால், ஒரு நல்லோர்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒற்றுமை உண்டாகிறது என்றால் அது பரிசுத்தமான காரியம், அது பரிசுத்த ஆவியின் செயலே. அதே சமயத்தில் தீயவர்கள் ஒன்றாக இருக்கவே மாட்டார்கள். உண்மையான அன்பு தீயவர்களிடத்தில் இருக்காது. பொல்லாத பிசாசினால் ஏவப்பட்டு வாழ்கிற மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். ஒன்று கூடி இருந்தாலும், ஒரு வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்குள் இருதயத்தில் பிரிவினை இருக்கும், பகைகள் இருக்கும், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானமாயிருக்கும். 1000 பேர் ஒன்று கூடி இருந்தாலும் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருந்தால் அந்த இடத்தில் அமைதி உண்டாயிருக்கும். 4 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் கூட பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் சண்டையின் கூச்சலும் தான் இருக்கும். உண்மையான அன்போடு சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமான செயல். அப்படிப்பட்டவர்கள் ஆசாரியத்துவ அபிஷேகம் பெறுவார்கள் என்று தைரியமாக சொல்லலாம். ஏனென்றால் ஆசாரிய பணி, அதாவது கர்த்தருடைய சன்னதியில் நிற்க தகுதியுடையவர்களாய் மாறுவார்கள். சகோதரர்களுக்குள் ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை இல்லாமல் நீயும் நன்றாக இருக்க வேண்டும், நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது. அதாவது சகோதரர்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் அந்த வார்த்தைக்கு பொருள் வேதாகமத்தின்படி சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்து ஒற்றுமையாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருந்தால், ஒற்றுமையாக இருப்பவர்களாய், மனம் ஒன்றுபட்டு இருக்கிறவர்களாய் நாம் இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது. அதுவே நாம் சகோதரர்களாய் இருப்பதற்கு பொருளாய் இருக்கிறது. அதன் பொருள்தான் அது. இப்படி இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசாரிய பணி செய்ய தகுதியுடையவர்கள். அப்படி என்றால் போதகராக, பாஸ்டராக இருக்க தகுதியுடையவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் அன்போடு பழகக்கூடிய சுபாவம் ஒரு போதகருக்கு தேவை. ஒரு பாஸ்டர் அப்படி இருக்க வேண்டும். இதுவே ஆசாரிய அபிஷேகத்திற்கு, ஆரோனின் தலையின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் போல என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோன் என்பது மோசேயாவின் சகோதரர், அண்ணனாக இருக்கிறார். அவர் ஆசாரிய பணி செய்தார். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்தான் கர்த்தருக்கு பலியிட்டு ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஆரோனையா செய்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது பரிசுத்த தைலத்தை அங்கு தேவாலயத்தில் அவர்கள் தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படி ஊற்றப்பட்ட அந்த தைலம் வாசனை மிகுந்ததாய் இருக்கும். அந்த நறுமண தைலத்தின் வாசனையில் அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக் கொள்வார். இப்படியாக நடந்தது அந்த காலத்தில். அது போல கர்த்தருக்கு பிரியமான செயலாய் இருக்கிறதாம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எர்மோன் மலையின் மேலும் சீயோன் மலையின் மேலும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் குறிக்கும் இது. அப்படிப்பட்ட மலையின் மேல் இறங்கும் பனி போல இருக்கிறதாம். குளிர்ந்த பனி போல. அது மிகவும் அருமையானது, கர்த்தருக்கு பிரியமானது. சகோதர சிநேகத்தை கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் சகோதர அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நாம் நேசிப்பது போல நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து நேசித்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும். தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாய் இருந்தாலும் புறஜாதியாராய் இருக்கும் பொழுது அவர்களோடு அப்படி உறவாடி கொண்டிருக்க கூடாது. அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லலாம்.
எல்லாம் செய்யலாம், ஆனால் உறவாடி கொண்டிருக்க கூடாது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்பது நாம் பாரபட்சம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நாம் அன்புடையவர்களாய் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தில் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கான வழி இந்த அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருந்தால், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால், கர்த்தர் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிக்கிறார். எந்த குடும்பத்தில் சகோதரர்கள் ஒற்றுமையாய் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள், உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் கவனித்து நாம் ஒருவரில் ஒருவர், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லக்கூடாது. குறையற்ற மனிதன் ஒருவனும் இல்லை. எல்லோரிடத்திலும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை சரிப்படுத்த கர்த்தர் இருக்கிறார். அதை சுட்டி காட்டி திருத்த அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வேலை அது அல்ல. பிறரை குற்றப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. கர்த்தர் சொல்வதை செய்வது மட்டுமே நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அவர்களைப் போல நாமும் இப்பொழுது குற்றம் செய்து கொண்டிருப்போம் அல்லது ஏற்கனவே செய்திருப்போம். நம்மை போல அவர்கள், அவர்களைப் போலதான் நாமும் இருக்கிறோம். சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு நாமும் ஒரு காலத்தில் தவறு செய்திருக்கிறோம் என்ற சிறியதோ பெரியதோ தவறுகள் இல்லாத மனிதன் இல்லை. அதை நாம் உணர்ந்து கொண்டு பிறரை குற்றப்படுத்தாமல் பிறருக்கு மன்னித்து நாமும் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போம். சங்கீதம் 134 அதிகாரம். காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள், மற்ற பணிவிடைக்காரர்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இரவு நேரங்களில் கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. வழக்கமாக நடப்பதல்ல. எப்பொழுதாவது ஆல் நைட் பிரேயர் என்று வைப்பார்கள். அப்பொழுதுதான் இரவு நேரங்களில் ஊழியர்கள் திருச்சபைக்கு வருவார்கள். அந்த காலத்திலும் ஆசரிப்பு கூடாரத்திலும் பகலில்தான் கர்த்தருக்கு பலி செலுத்தப்பட்டது. இரவில் செலுத்தப்பட்டதாக எங்கும் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்க இந்த இடத்தில் காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுகிற ஊழியக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு 2 பொருள்கள் உண்டு. அதை பார்க்கலாம். முதல் பொருள், இரவு நேரத்தில் நாம் கர்த்தரை துதிக்க செல்லுகிறோம் என்றால் அது மிகுந்த வாஞ்சையோடு கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருந்து, அதாவது ஆழ்நிலை பெயர் வைப்பார்கள் திருச்சபைகளில். அந்த காலத்தில் உண்டு. இப்பொழுதும் சில இடங்களில் தொடங்கி இருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அது நிரந்தரமாக எல்லோராலும் கடைபிடிக்கப்பட வேண்டியது. இரவு நேரம் என்பது நீண்ட நேரமாய் இருக்கிறது. அந்த நேரத்தை நாம் கர்த்தரை ஆராதிக்க பயன்படுத்தி கொள்வது மிகுந்த பயனுள்ளதாய் இருக்கும். பலருக்கு வேலைக்கு செல்கிறவர்கள், சில நெருக்கடியில் இருப்பவர்கள் கூட இரவு நேரத்தில் ஆராதனை என்று சொல்லும் பொழுது பல மணி நேரம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மிகுந்த பலனுடையதாய் இருக்கும். இது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக எல்லா சபைகளும் செய்வது நல்லது. சரி, அப்படி இருக்க இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சபைக்கு வருகிறார்கள் என்றால், ஆலயத்தில் வந்து கூடுகிறார்கள் என்றால், அவர்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள் கர்த்தரை என்றால் அது இவ்வளவு பெரிய நல்ல காரியம். கண்டிப்பாக அது மிகுந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன திரும்புதலுக்கேற்ற கனி தருகிற ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கிறது. அது சமுதாயத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் ஜெபிக்க தொடங்கினால், தியாகத்தோடு கர்த்தரை அதிகமாய் வாஞ்சையோடு தேடுவது என்பது எழுப்புதல் காலத்தில் நடக்கும். அப்படி சமுதாயம் மாறும் பொழுது சமுதாயமே மாறும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க இப்படி எல்லாம் தொடங்கினால் சமுதாயமே மாறும்.
இப்பொழுது டிவி நிகழ்ச்சிகளில் கூட ஆல் நைட் பிரேயர் வைக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்ப்பது மிக மிக நல்லது. எப்படியாவது நாம் கர்த்தரை தேட முயற்சிக்க வேண்டும். இது சரியா அது சரியா என்று ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் கூட முடியுமோ அப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை கூடி தொழுது கொண்டு நம்மால் முடிந்த வரை கர்த்தருடைய சன்னதியில் நீண்ட நேரம் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது நமக்கு நற்பலனை கொண்டு பண்ணும். நமக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும். அவளோடு ஆசையோடு நாம் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். இப்படி இருக்க தேவாலயத்தில் ஒன்று கூடி இரவு நேரங்களில் ஆராதிப்பது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, அவருடைய நாம மகிமைக்காக நாம் ஜெபித்து அவர் சன்னதியில் இருப்பது மிக மிக நல்ல காரியம். இது ஒரு பலன். இன்னொரு பொருள் ஒன்று உண்டு. அதாவது இரவு நேரம் என்று சொல்வது கடைசி கால உபத்திரவ காலத்தையும் குறிக்கும். கடைசி காலத்தில் 7 வருடங்கள் உபத்திரவ காலம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உபத்திரவ காலம், வேதனையின் காலம் என்று சுவிசேஷ புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காலம் நீண்ட காலம். அது உபத்திரவ காலம் 3.5 வருடம் என்றும் மகா உபத்திரவ காலம் 3.5 வருடம் இருக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. வேத விளக்கங்கள் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க ஒரு உண்மை என்னவென்றால் அந்த உபத்திரவ காலத்தை ராக்காலம் என்று ஊமையாக சில இடங்களில் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊமையின்படி இந்த இடத்தை வைத்து பார்த்தால் உபத்திரவ காலத்தில் ராக்காலம் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி காலத்தில் இந்த பூமிக்கு வருகிற உபத்திரவ காலத்தில் போதகர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் திருச்சபையில் கூடி கர்த்தரை ஆராதிப்பது என்பது அது தடை செய்யப்பட்ட காலமாய் இருக்கும். உபத்திரவ காலத்தில் கர்த்தரை ஆராதிக்க தடை செய்யப்பட்டிருக்கும். நாம் திருச்சபைகளில் ஒன்று கூட முடியாது, ஆராதனை செய்ய முடியாது, திருவிருந்தில் பங்கு பெற முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது எந்த துன்பம் வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி என்று இரவு நேரங்களில் அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய சன்னதியில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், கர்த்தர் உங்களை காப்பாற்றப் போகிறார். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது கர்த்தரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இதெல்லாம் நடக்கும். யாருக்கு இப்படி நடக்கும்? அந்தி கிறிஸ்துவுக்கு பயப்படாமல் கர்த்தருடைய சன்னதியில் நிற்பவர்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தருக்கு ஊழியம் உண்மையாய் செய்கிறவர்களுக்கு இது நடக்கும். அதையும் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்கு இப்படியும் பொருள் கொள்ளலாம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனமும் மிக துல்லியமாக கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற உபத்திரவ காலத்தை தான் இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் வசனமும் மிக துல்லியமாக அதை குறிக்கிறது. உபத்திரவ காலத்தில் தேவாலயத்தில் இருக்கிற ஊழியக்காரரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தரை நோக்கி பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் என்பது 2வது நிலை, பிரகாரத்திற்கு அடுத்த நிலை பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது. அந்த இடம் ஒரு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் உபத்திரவம் கடந்தது. முதலாம் திரைச்சிலையை கடந்து, திரைச்சிலை என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது. தேவாலயத்தின் திரைச்சிலை என்பது மனிதர்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களை குறிக்கிறது. அந்த 4 நிறங்களால் செய்யப்பட்ட திரைச்சிலை. முதல் உபத்திரவம் கடந்த பின்பு, 2வதாக அந்த முதல் திரைச்சிலை கடந்த பின்பு நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுகிறோம். அந்த இடத்தில் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எடுத்துக்கொள்ளப்படுதலையும் குறிக்கும். ஏனென்றால் உபத்திரவ காலம் 2 பங்காக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உபத்திரவ காலம், 2வது மகா உபத்திரவ காலம். இந்த 2க்கும் நடுவில் ஒரு பிரிவு, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அதே போல முதல் திரைச்சிலைக்கும் அடுத்ததாக இருக்கிற மகா பரிசுத்த தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இருக்கிற அந்த திரைச்சிலைக்கும் நடுவில் பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஸ்தலம் என்பது எடுத்துக்கொள்ளப்படுதலையும் குறிக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆசாரியத்துவ அபிஷேகம் பெற்றவர்கள் தான் அந்த
பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய முடியும். அதே போல எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் இரத்த சாட்சிகள், இவர்கள் இருவரும் ஒரே சமமான அந்தஸ்தை பெறுகிறவர்கள் கர்த்தருக்குள். இவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய உபத்திரவத்தினால் பூரணமாக்கப்பட்டவர்கள், முதல் உபத்திரவத்தை அனுபவித்து முடித்து மகா உபத்திரவத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களையும் இந்த காரியம் குறிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரெம்னன்ட் என்று சொல்வார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசன சந்ததியாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆண் பிள்ளையான திருச்சபையான கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி. இதுதான் இந்த இடத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக கைகளை ஏறிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். கர்த்தரையின் மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இது ரகசிய வருகை என்றும் வேத பண்டிதர்களால் சொல்லப்படுகிறது. ராப்சர் என்று. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் மலை என்பது பரலோகத்திலும் இருக்கிறது. பரலோகத்தில் கர்த்தர் வாசம் செய்யும் இடம். அந்த இடத்தில் சியோன் மலை என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்து நம்மை காத்துக் கொள்ளுகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இதில் இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது விடுதலை கிடைக்கும். இவ்வுலகத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் குறிக்கிறது. ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி, பரிசுத்த அந்த சந்ததியே, தீர்க்க தரிசன சந்ததியே இவ்வுலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர்கள் துன்பத்தையும் துயரத்தையுமே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். யுத்தங்கள், பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்து போராடி கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் சியோனிலிருந்து வருகிறது. அது இந்த உபத்திரவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து பரலோகத்திற்கு கர்த்தரிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, துதித்தல் என்பது நன்றி செலுத்துவது. கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பெயர் இயேசு என்னும் நாமம். அந்த இயேசு என்னும் நாமம் நம்மை காப்பாற்றுகிறது. இன்று வரை அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். இயேசு என்னும் பெயர்தான் நம்மை பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் தீங்கினிடமிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் இயேசு என்ற நாமமே நம்மை பாதுகாக்கிறது. அதனால் இயேசு என்ற நாமத்திற்கு நாம் துதி செலுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற பெயரே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு என்ற பெயர் முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு என்னும் நாமம் நமக்கு கிடைப்பதே கிருபையாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தினால்தான் பொல்லாத ஆவிகள் விரட்டப்படுகிறது, பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுகிறது, பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுகிறது. இப்படி பூமி விடுதலை அடைவதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வதற்கும் இயேசு என்னும் நாமமே பாதுகாப்பாய் இருக்கிறது. நாம் எந்த காரியத்தை பரிசுத்தமான காரியங்களை செய்வதென்றாலும் ஆவிக்குரிய காரியங்களை செய்தாலும் இயேசு என்னும் நாமம் இல்லாமல் நம்மால் தனித்து செய்ய முடியாது. நம்முடைய பெயரால் நாம் விரட்டினால் எந்த பிசாசும் ஓடாது, எந்த பேயும் ஓடாது. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லா மனிதர்களும், அது எந்த மனிதனாய் இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும், சிறு குழந்தையாய் இருந்தால் கூட, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு, இயேசு என்ற பெயரை கொண்டு விரட்டினால் பிசாசுகள் ஓடி போகும், தீமைகள் அகன்று போகும், நோய்கள் குணமாகும், நன்மைகள் நடக்கும், பரிசுத்தம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சிறையிருப்பு மாறும். இயேசு என்னும் நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற நாம், கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருந்தால்
பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும் போது பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தரும், மிகப்பெரிய ஆவிக்குரிய பாதுகாப்பை தரும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இருக்கும். அதனால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டிலும் கர்த்தருடைய தேவாலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய பிரகாரத்தில் இருப்பவர்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னும் முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வராதவர்கள், அப்படிப்பட்ட நிலையில் துவக்கத்தில் இருப்பவர்கள், அவர்களும் கர்த்தருடைய வீட்டிலும், அப்படி என்றால் பரலோகத்தை குறிக்கும். ரட்சிக்கப்பட்ட இந்த பூமியிலிருந்து மரணம் அடைந்து வாழ்நாள் முடிந்து பரலோகத்தில் சென்றவர்கள், கர்த்தருடைய வீட்டில் இருப்பவர்கள், பூமியில் இருப்பவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொண்டார். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நல்லவர், நன்மையை செய்கிறவர். அவரை அண்டிக் கொண்டால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். அவரை பாடி, அவரை சந்தோஷமாய் துதித்து மகிமைப்படுத்தி, அவருக்கு நன்றி செலுத்தி பாட்டு பாடுவோம். அது மிகவும் சந்தோஷமானது. கர்த்தரை துதித்து பாடும் பொழுது நம் இருதயம் நம்மையும் அறியாமல் மிகுந்த இன்பமாய், நம் மனம் அறியாத ஒரு புதிய இன்பத்தை அனுபவிக்கும். கர்த்தரை துதித்து பாடுவது என்பது இன்பமான செயலாயிருக்கிறது. கர்த்தர் யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டார். யாக்கோபு என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலாகிய யாக்கோபு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருப்பவர்கள், அவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அதே போல ரட்சிக்கப்பட்ட உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர், புறஜாதியார் எல்லோரும் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு நாம் சொந்தமாய் இருக்கிறோம், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருப்பவர்களும், கர்த்தரை விசுவாசித்து நாமும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறோம். அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். அவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதி. வானத்தில் அமர்ந்து பூமியில் பாதம் வைக்கிற அளவுக்கு அவர் பெரியவர். வானம் என்று சொல்லும் பொழுது அது பேரண்டத்தை குறிக்கிறது, யூனிவர்ஸை குறிக்கிறது. அப்படி யூனிவர்ஸை சேராக மாற்றுவார் என்றால் அது அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார். கர்த்தர் மிகவும் பெரியவர். ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். கர்த்தரை விட வல்லமையுள்ள பெரிய ஆவிகளோ வேறு எந்த வல்லமையோ கிடையாது. கர்த்தர் ஒருவரே பெரியவர். எல்லாவற்றிலும் கர்த்தரே பெரியவராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும், அண்ட சராசரத்திற்கும், அதிலுள்ள கிரியைகளுக்கும் மேலானவர் கர்த்தரே. அவருக்கு மிஞ்சின எந்த ஒரு சக்தியும் கிடையாது. கர்த்தரே பெரியவர். எந்த ஒரு பவரும் கிடையாது. கர்த்தரே பெரியவர். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையே செய்கிறார். எல்லாவற்றிலும் நடக்கிற காரியங்கள், நாம் சொல்லுகிறோம் சில காரியங்கள், இது அந்த விருப்பப்படி, அவர் விருப்பப்படி நடக்கிறது, இவர்கள் விருப்பப்படி நடக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அல்ல, கர்த்தர் தம்முடைய சித்தப்படியே வானத்திலும் பூமியிலும் கடலிலும் எங்கெங்கும் காரியங்களை நடப்பிக்கிறார். அவர் விருப்பப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லோர்களையும் தீயோர்களையும் விட்டு வைத்திருக்கிறார். நல்லோர்களை இன்னும் நல்லோர்களாக மாற்றும்படியாக, அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை பரிசுத்தவான்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் துன்மார்க்கரை பயன்படுத்துகிறார். துன்மார்க்கருடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் வேதனையினாலும் துயரத்தினாலும் பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தம் அடைகிறார்கள். கர்த்தரே இந்த சுத்திகரிப்பிற்காக துன்மார்க்கரையும் பயன்படுத்துகிறார். நடக்கிற காரியங்கள் எல்லாம், எங்கும் நடக்கிற, வானம் பூமி கடல் எங்கும் நடக்கிற காரியங்கள் கர்த்தருடைய சித்தப்படியே நடக்கிறது. எதுவும் தானாக தன்னிச்சையாக நடப்பதில்லை. கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மின்னலையும் மழையையும் உண்டாக்குகிறார்.
அப்படி மழை பெய்யும் பொழுது காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். மழை, காற்று, மேகம் மூன்றும் ஒன்றாக செயல்படுகிறது. கர்த்தரே இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். மழை பெய்வது கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவர் கட்டளையின்படிதான் மழை பொழிகிறது. இந்த உலகத்தில் எந்த உலகத்திலும் எதுவும் தானாக நடப்பதில்லை. தானாக இயற்கையாக நடக்கிறது, அப்படி நடக்கிறது, இப்படி நடக்கிறது என்று நாம சொல்லிக் கொள்கிறோம். எல்லாம் கர்த்தருடைய விருப்பப்படி, அவர் கட்டளையின்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. இப்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. கர்த்தர் வல்லமை உள்ளவர், மிகுந்த வல்லமை உடையவர். அவர் சர்வலோகாதிபதி, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற சர்வலோகாதிபதியாய் இருக்கிறார். அவர் அன்புள்ள தெய்வம், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை தொழுது கொள்வோம். சங்கீதம் 135 அதிகாரம் 8 வசனம் முதல் 21 வசனம் வரை. சங்கீதம் 136 அதிகாரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் எகிப்து தேசத்திலே தலைச்சன்களை அடித்தார். அங்கு நடந்த பொல்லாப்பி நிமித்தம், அவர்கள் இஸ்ரவேலை கொடுமைப்படுத்தினது நிமித்தம் அவர்கள் மிகவும் துன்பப்படுத்தி அவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள், கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை தண்டிக்கும்படியாக, கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாகவும் அங்குள்ள தலைச்சன்களை அடித்தார். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற தலைச்சன் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் வைத்திருக்கிற மிருக ஜீவன்களையும் அடித்தார். அவைகள் இறந்து போயின. தலைச்சன் பிள்ளைகளும் இறந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் கடைசி வரைக்கும் இஸ்ரவேலரை அனுப்ப முடியாது என்று தடுத்து நின்றார்கள். 10 அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அப்படி கடைசியாக அவர்கள் தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பொழுது, பிள்ளைகளை சாக கொடுத்த பின்பு இஸ்ரவேலரை போக விட்டார்கள். அதுவரைக்கும் அவர்கள் இஸ்ரவேலை போக விடவில்லை. இப்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அங்கு காண்பித்தார். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால், இப்படி கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை, அவர்களின் தலையீற்றுகளை அடித்து கொன்று போட்டு கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கினார். எகிப்து தேசத்தின் மேலும், அந்த தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் மேலும், அந்த ராஜாவின் ஊழியக்காரர்கள் மேலும் கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். கர்த்தருடைய வல்லமையை அனைவரும் வாழ்ந்து கொண்டார்கள். கர்த்தர் பல ராஜாக்களை அழித்து போட்டு இஸ்ரவேலரை காப்பாற்றி கானானுக்குள் பிரவேசிக்க வைத்து அந்த ராஜாக்களின் தேசங்களை இவர்களுக்கு கொடுத்தார், இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். பாசானின் ராஜாவையும், எமோரியரின் ராஜாவையும், பாசானின் ராஜாவையும், கானானின் ராஜாக்களையும் அழித்து இஸ்ரவேலரை அவர்களுடைய ராஜ்யங்களை கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேலர் சுகமாய் இருக்கும்படி அவர்களுடைய கானானியர்களும் அந்நியர்களுமான அவர்களுடைய பாவங்களை அழிக்கும்படிக்கும் கர்த்தர் இப்படி செய்தார். பொல்லாதவர்களின் தேசங்களை, அவர்களுடைய ராஜ்யங்களை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். கர்த்தரே சர்வத்திற்கும் அதிபதியாய் இருக்கிறார், சகலத்திற்கும் அவர் அதிபதி. பூமியும் அதிலுள்ள அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அதை கொடுப்பார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு பொல்லாத மனிதர்களை அழித்து அவர்களின் ராஜ்யங்களை எல்லாம், கானானின் ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்தார். இஸ்ரவேலர் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக. இஸ்ரவேலர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரையே நம்பி இருந்தபடியினால், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்ததினால் கர்த்தர் இப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. இயேசு என்னும் நாமம் நிரந்தரமானது. அதை அழிக்க யாராலும் முடியாது. அது எப்பொழுதும் இருக்கிறது. அவருடைய பிரஸ்தாபம், அவருடைய செயல்களின் மகிமை, புகழ்ச்சி, அவை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அவர் செய்த செயல்கள் தலைமுறை தலைமுறையாக மனிதர்களால் கொண்டாடப்படுகிறது.
கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், நன்மையையே செய்கிறவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் வழக்கை விசாரிக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய ஜனத்தார் கஷ்டப்படும் பொழுது, அவர்கள் பாடு அனுபவித்து பலவித துன்பங்களை அனுபவிக்கும் போது அவர் இறங்கி வந்து அவர்களை விசாரிக்கிறார், அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தம்முடைய பிள்ளைகளின் மேல் பரிதாபப்படுவார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மிகவும் நல்லவர். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனிதருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அந்த அழகான சிலைகளுக்கு வாய் இருக்கும், ஆனால் அவைகள் பேசாது. கண்கள் இருக்கும், ஆனால் அவைகளால் சிலைகளால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவைகள் உயிரற்ற பொருள்களாய் இருக்கிறது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்காது. அவைகளுக்கு மூக்கிருக்கும், ஆனால் சுவாசம் இருக்காது. அப்படிப்பட்ட சிலைகளை செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட சிலைகளை செய்து தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளுகிறவர்கள் அந்த சிலைகளைப் போலவே இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் சிலை செய்வது தவறு என்று கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் சிலைகளை செய்யக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நாம் எல்லோரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார், பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய ஆசாரிய பணி செய்கிற போதகர்களே, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் கர்த்தர் நமக்கு ஏதோ நன்மை செய்திருக்கிறார். நாம் நன்றி என்று சொல்லுகிறோம் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றதும் நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார், அதனால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் செலுத்துவது என்றால் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வது. அல்லேலூயா என்ற வார்த்தைக்கும் அதுவே பொருளா இருக்கிறது. எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனில் இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நற்காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை புகழ்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். என்றென்றும் கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாய் இருப்போம். தினமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் இருப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு அன்பையும் இரக்கத்தையும் என்றென்றும் நமக்கு காண்பிக்கிறார். அவரிடமிருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் அன்பும் அவர் இரக்கமும் நமக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் அன்பும் இரக்கமும் நமக்கு என்றும் இருக்கிறது, என்றும் நமக்கு தருவார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் இருந்து ஒன்றான தெய்வமாய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையுடையவர் கர்த்தர். நம் தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்படி பெரிய காரியங்களை அற்புதமாக அவர் செய்வார். ஒரு தேசத்திற்கும் அப்படி செய்வார். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெரிய காரியங்களை செய்வார். அண்ட சராசரத்திலும் மிகப்பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நல்லவர், அவர் மகா பெரியவர். அவரை துதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை மிக ஞானமாக எதை எப்படி எங்கிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தன்மையுடையதாய் இருக்க வேண்டும் என்று
துல்லியமாக கணக்கிட்டு சரியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிற கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்பும் இரக்கமும் என்றென்றைக்கும் நமக்கு கிடைக்கும். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உடையவர். அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். கோள்களை படைத்து அதில் உள்ள நட்சத்திரங்கள், கோள்கள் மற்ற வானமண்டல கிரியைகள் எல்லாவற்றையும் படைத்து அது தானாக இயங்கும்படி அதற்கு செய்து தேவையான எல்லா காரணிகளையும் கொடுத்து கர்த்தர் எவ்வளவாய் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் மிகவும் பெரியவர். அவருக்கு மகிமையை செலுத்துவோம். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியின் கீழ் தண்ணீர் இருக்கிறது. நாம் போர் போட்டு நமக்கு தேவையான தண்ணீரை பூமியின் அடியிலிருந்து எடுத்துக் கொள்கிறோம். அப்படியானால் பூமியின் அடியில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தண்ணீரின் மேல் இந்த சமுத்திரத்தின் மேல் தரையை வைத்து அது நம்மை வாழ பண்ணியிருக்கிற தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர். அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களான வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், சூரியன் போன்ற காரியங்களை படைத்த நம் தேவனை நாம் நன்றி செலுத்துவோம். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபை நமக்கு என்றென்றும் கிடைக்கிறது. பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலை ஆளுவதற்கு, பகலை நமக்கு வெளிச்சம் தருவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு கர்த்தர் சூரியனை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை கர்த்தருக்கு இந்த சூரியனையே நமக்கு கொடுத்து இந்த உலகில் உயிரினங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்திருக்கிற, இரக்கம் காட்டியிருக்கிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றால் நீதியும் அவருடைய அன்பும் இரக்கமும் என்றும் உள்ளது என்று பொருள். அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். எப்பொழுதும் நம்மேல் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து இரக்கமும் அன்பும் நமக்கு கிடைக்கும். இரவை ஆளுவதற்கு நட்சத்திரங்களையும் நிலாவையும் படைத்தவரை துதியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் நிலாவையும் படைத்து நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தரை நான் நன்றி செலுத்துவோம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் அன்பு நமக்கு என்றைக்கும் உண்டு. எகிப்திலே தலைச்சன்களை அடித்து அதன் மூலம் இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவனை நாம் துதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தின் கொடுமையிலிருந்து விடுதலையாக்கி இஸ்ரவேலை மீட்டவரை நாம் துதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை நமக்கு என்றும் இருக்கிறது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவரை நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்ததை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை தொழுது கொள்வோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய வல்லமையினால் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கினார். அவருடைய கிருபை என்றென்றும் நமக்கு இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து இஸ்ரவேலரை கடக்க பண்ணினார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்பும் இரக்கமும் என்றென்றும் நமக்கு இருக்கிறது. அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே இஸ்ரவேலரை கடக்க பண்ணினார். அவர்கள் நடந்து வர பண்ணினார். கடலை இரண்டாக பிரித்து தரையிலே நடப்பது போல தரையை காட்டி அதில் நடந்து வர பண்ணினார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தவர் நம் வாழ்க்கையிலும் உள்ள குறைகளை நீக்கி போட்டு நம்மை நிறைவாக்குவார். நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அவர் அன்பு என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலரை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்பி வந்த அந்த சேனையையும் அந்த ராஜாக்களையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது.
அற்புதம் செய்து இஸ்ரவேலரை காப்பாற்றின கர்த்தர் நமக்கும் கிருபை செய்து நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். இப்படி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்போது இஸ்ரவேலரை, கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது வனாந்திரத்தில் நடத்தினார். வனாந்திரத்தில் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து பகலில் வெயிலும் இரவில் நிலவும் அவர்களை குளிரும் அவர்களை பாதிக்காதபடிக்கு பாதுகாத்தார். வானத்து மன்னாவை கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார். இப்படியாக வனாந்திரத்தில் பத்திரமாய் பாதுகாத்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்று அந்த ஜனங்களை காப்பாற்றின தேவன் நம் முன்னோர்களை காப்பாற்றுவர், இன்றும் நமக்கு காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பெரியவர். பெரிய ராஜாக்களை சங்கரித்தார், அழித்து போட்டார். மிகுந்த வல்லமையான ராஜாக்கள் யாரும் எதிர்க்க முடியாதவர்கள் என்று ராஜாக்களை எல்லாம் அவர் அழித்து போட்டு, தீயவர்களை அழித்து போட்டு கர்த்தர் தம் ஜனங்களை காப்பாற்றினார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் அன்று செய்தது போல இன்றும் நமக்கும் நம்முடைய எதிரிகளை அழித்து போட்டு, தீமைகளை அழித்து போட்டு நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். அன்று அவர்களை காத்த தேவன் நம்மையும் காக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். மிகவும் பிரபலமான ராஜாக்களை எல்லாம் அழித்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்று மிகவும் பிரபலமாய் இருந்த மிகப்பெரிய ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டவர்களை எல்லாம் அழித்து தம் ஜனங்களை பாதுகாத்த தேவன் இன்றும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற மிகவும் உயர்ந்தவர்கள், பிரபலமானவர்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறவர்கள், தீயவர்களை கர்த்தர் அழித்து போட்டு நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். அவருடைய அன்பும் இரக்கமும் கிருபை என்று எனப்படுகிறது. அவர் கிருபை உள்ளவர், நம்மை காக்க வல்லவர், என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தீயவர்களான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்த துன்மார்க்கரான எமோரியரின் ராஜாவை கர்த்தர் அழித்து ஜனங்களை விடுதலையாக்கினார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்று செய்தது போல இன்றும் நமக்கும் செய்வார். நம்முடைய சத்துருக்களான தீயவர்களை அழித்து போடுவார். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓக் என்னும் ராஜாவை அழித்த நம்முடைய தேவனை துதிப்போம். தீயவனாகிய அந்த மனிதனை அழித்து, ராஜாவை அழித்து கர்த்தர் தம் ஜனங்களை காப்பாற்றினார். அதுபோல நமக்கு விரோதமாய் செயல்படுகிற மகா பொல்லாப்பான மனிதர்களையும் கர்த்தர் அழித்து போட்டு, அவர்கள் செயல்களை அழித்து போட்டு நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் அன்று காத்தது போல நம்மை இன்றும் காப்பாற்றுவார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் அன்பு, அவர் இரக்கம் என்றும் நமக்கு இருக்கிறது. தீயவர்களை அழித்து போட்டு அவர்கள் தேசங்களை இஸ்ரவேலருக்கு கொடுத்தவரை துதிக்க வேண்டும். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்று அவர்களுக்கு செய்த இந்த நற்கிரியைகளை எல்லாம், கர்த்தர் செய்த நற்கிரிகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்தும் பொழுது நாம் அந்த நற்கிரியைகளை கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் செய்ய நமக்குள் விசுவாசம் பிறக்கும். அந்த விசுவாசத்தின்படி நாம் நன்றி செலுத்தும் போது, துதி செலுத்தும் போது கர்த்தர் அந்த அற்புதத்தை நமக்கும் நம் வாழ்க்கையில் செய்வார். அதனால் இந்த வேத வசனம் நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரின் வல்லமையை நாம் நினைத்து பார்த்து நாம் அவரை நன்றி செலுத்தும் பொழுது விசுவாசத்தில் வளர்கிறோம். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அதிகமான நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கர்த்தருக்கு துதி செலுத்துவது மிகவும் நல்லது. நினைத்து பார்த்து மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும். அப்பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும். நம் இருதயத்தில் விசுவாசம் அதிகமாகும். விசுவாசத்தில் வளருவோம். அந்த விசுவாச வளர்ச்சி என்பது நம் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டு பண்ணும். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் தேசங்களை கொடுத்தவரை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலுக்கு அன்று கொடுத்தவர் இஸ்ரவேலின் வம்சத்தாருக்கு இன்றும் கொடுப்பதற்கும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர்
கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் அன்பு என்றும் உள்ளது, நமக்கும் கிடைக்கிறது. நாம் தாழ்ந்து போன நிலையில் நமக்கு மிகுந்த துன்பம் உண்டாகி நாம் பாடுபட்ட நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். அந்த நிலையில் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை காப்பாற்ற வந்தவரை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் அன்பும் கிருபையும் அவருடைய இரக்கமும் என்றென்றும் நமக்குள்ளது. அவர் அன்பினால் நாம் பிடித்துக் கொள்ளலாம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய எதிரிகளிடமிருந்து நம்மை விடுதலையாக்கினவரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய அன்பும் இரக்கமும் என்றென்றும் நமக்கு கிடைக்கும். இன்றும் நம் எதிரிகளிடமிருந்து நம்மை விடுதலையாக்குவார். மாம்ச தேகம் உள்ள ஆவைக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனை நாம் துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் அன்பும் இரக்கமும் என்றும் நமக்கு கிடைக்கும், என்றென்றும் கிடைக்கும். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனை நாம் துதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தில் வாசமாயிருந்து நம்மை என்றென்றும் ஆளுகை செய்கிற சர்வலோகாதிபதியான நமது பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நாம் துதிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் அன்பும் இரக்கமும் என்றென்றும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.